கர்த்தருடைய வார்த்தை. அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிறைவேற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் தாவீதுக்கு கிருபையாய் இறங்குகிறார். தாவீதை பற்றிய காரியங்கள் நாத்தானுக்கு பூரணமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்புகிறார். கர்த்தர் நாத்தானுக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அதை தாவீதுக்கு சொல்லச் சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலம் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நாத்தானும் தாவீதிடம், நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லி தாவீதின் யோசனையை அங்கீகரிக்கிறான். ஆனால் கர்த்தர் தாவீதின் இருதயத்தில் உள்ள யோசனையை அங்கீகரிக்கவில்லை. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டுவது கர்த்தருக்கு சித்தமாய் இல்லை. தாவீது நாத்தானிடம் தன்னுடைய இருதயத்தில் உள்ள யோசனையை சொன்னபோது நாத்தான் அந்த யோசனையை உடனே அங்கீகரிக்கிறான். ஆனால் கர்த்தரோ தாவீதினுடைய இருதயத்தின் யோசனையை அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாத்தான் தாவீதுக்கு சொல்ல வேண்டும். நாத்தான் தாவீதுக்கு ஏற்கனவே சொன்ன வார்த்தையும் இப்போது கர்த்தர் தாவீதுக்கு நாத்தான் மூலமாய் சொல்லச் சொல்லுகிற வார்த்தையும் வித்தியாசமாய் இருக்கிறது. நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை தாவீதுக்கு சொல்ல வேண்டும். அவன் சற்று நேரத்திற்கு முன்பு தாவீதிடம், நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் என்று சொன்னான். இப்போது நாத்தான் தாவீதிடம் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். நாத்தானுடைய வார்த்தையை கேட்டு தாவீதுக்கு குழப்பம் ஏற்படும். அவர் நாத்தான் மீது வைத்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகும். ஆனாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தர் தங்களுக்கு வெளிப்படுத்தும் வார்த்தைகளை அப்படியே சொல்ல வேண்டும். நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் என்று சொன்ன வார்த்தை கர்த்தருக்கு சித்தமான வார்த்தை அல்ல. நாத்தானோ
தான் சொன்னது கர்த்தருக்கு சித்தமானதல்ல என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அப்படி சொல்லிவிட்டான். நாத்தான் தாவீதிடம் தப்பிதமாக பேசிவிட்டான். ஆனாலும் கர்த்தர் நாத்தானை சந்திக்கிறார். நாத்தானுடைய தப்பிதத்தை அவனுக்கு உணர்த்துகிறார். அன்று ராத்திரியிலேயே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாயிற்று. நாத்தான் தாவீதுக்கு அனுமதி கொடுத்ததினால் தாவீது தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டும் வேலையை உடனே ஆரம்பித்து விடுவார். நாத்தான் இப்போது தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த வேலையை தடுத்து நிறுத்த வேண்டும். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டக்கூடாது என்னும் சிந்தனை நாத்தானுடைய மனதில் இதுவரையிலும் வரவில்லை. ஏனென்றால் தேவனுடைய பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டுவது ஒரு நல்ல வேலை. இந்த வேலை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று நாத்தான் நினைத்தான். ஆனால் தாவீது தம்முடைய பெட்டிக்கு வாசஸ்தலம் கட்டுவது தமக்கு சித்தம் அல்ல என்பதை கர்த்தர் நாத்தானுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பெட்டிக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டப்படுவதை கர்த்தர் தடை பண்ணவில்லை. ஆனால் அந்த வாசஸ்தலத்தை தாவீது கட்டக்கூடாது என்று கர்த்தர் தாவீதை தடை பண்ணுகிறார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நடத்துகிறவர். அவர் யோசனையில் பெரியவர். கர்த்தருடைய செய்கைகள் எல்லாமே நீதி உள்ளவை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். 1 ராஜாக்கள் 8:17 முதல் 19 வரை. கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவது நல்ல காரியம்தான் என்பதை கர்த்தரும் அங்கீகரிக்கிறார். ஆனால் அந்த ஆலயத்தை தாவீது கட்டுவதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் நாத்தானிடம், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ என்று சொல்லச் சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதை மிகவும் அன்பாக என் தாசனாகிய தாவீது என்று அழைத்திருக்கிறார். தாவீதும் கர்த்தரிடத்தில் தன்னை பற்றி கூறும்போது மிகவும் தாழ்மையோடும் அவரோடு நெருங்கி ஐக்கியமாகவும் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் விவரம் வருமாறு: உமது அடியானாகிய தாவீது, ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ என்னும் வாக்கியத்திற்கு ஆலயத்தை நீ எனக்கு கட்டமாட்டாய் என்றும் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்றும் பொருள். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்று ராத்திரியிலே என்னும் வார்த்தையானது தாவீதும் நாத்தானும் பேசிக்கொண்ட நாளுக்கு மறுநாள் ராத்திரியிலே என்று பொருள்படும். கர்த்தருடைய வார்த்தை ராத்திரியிலே நாத்தானுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் ஒரு தரிசனத்தில் நாத்தானுக்கு தம்முடைய வார்த்தைகளோடு வெளிப்பட்டார். கர்த்தர் பகலில் கிரியை செய்வது போல ராத்திரியிலும் கிரியை செய்கிறார். அதன் விவரம் வருமாறு: அபிமெலேக்குக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். ஆபிரகாமிற்கு தரிசனமானார். ஈசாக்கிற்கு தரிசனமானார். லாபானுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். சுயம்பாகிக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனங்களை கொடுத்தார். யாக்கோபிற்கு தரிசனங்களை கொடுத்தார். பிலேயாமிடம் வந்தார். கிதியோனுக்கு தரிசனமானார். 2 வெவ்வேறு இரவுகளில் கர்த்தர் கிதியோனுக்கு 2 அற்புதங்களை செய்தார். சாமுவேலிடம் பேசினார். சாமுவேலிடம் மறுபடியும் பேசினார். நாத்தானிடம் பேசினார். சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமானார். சாலமோனுக்கு மறுபடியும் தரிசனமானார். தானியேலுக்கு தரிசனங்களை கொடுத்தார். தானியேலுக்கு மற்றொரு தரிசனத்தை கொடுத்தார். சகரியாவுக்கு தரிசனங்களை கொடுத்தார். யோசேப்பிற்கு சொப்பனத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர்களை விடுவித்தார். பேதுருவை விடுவித்தார். பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பவுலோடு பேசினார். பவுலுக்கு அருகில் நின்றார். பவுலுக்கு தரிசனமானார். கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவது நல்ல காரியமாயிருந்தாலும் தாவீது அந்த ஆலயத்தை கர்த்தருக்கு கட்டமாட்டார். கர்த்தர் தாவீதை குறித்து வேறு திட்டங்கள் வைத்திருக்கிறார். தாவீது முதலாவதாக கர்த்தர் அவருக்கு நியமித்திருக்கிற வேலைகளை செய்ய வேண்டும். தாவீது ஒரு யுத்த வீரர். அவர் ஒரு பராக்கிரமசாலி. அவர் அந்நிய தேசத்தாரோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ண வேண்டும்.
இஸ்ரவேலின் காணியாட்சியில் தங்கியிருக்கிற புறஜாதியாரை தாவீது முறியடிக்க வேண்டும். அந்நியரை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு துரத்த வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். தாவீது இனிமையான சங்கீதங்களை பாடுகிறவர். அவர் கர்த்தரை துதித்து பாடும் சங்கீதங்களை ஏற்ற வேண்டும். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆனாலும் கர்த்தருக்காக கட்டப்பட்டிருக்கும் ஆலயத்தில் தாவீது எழுதின சங்கீதங்கள் பாடப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். தாவீது லேவியரின் வகுப்புகளை தீர்மானம் பண்ண வேண்டும். ஆலயத்தில் ஊழியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். தாவீதை விட அவருடைய குமாரன் கர்த்தருக்கு நேர்த்தியான ஆலயத்தை கட்டுவார். ஆலயம் கட்டுவதற்கு தாவீதின் குமாரனிடத்தில் தேவையான பொக்கிஷம் இருக்கும். தம்முடைய ஆலயத்தை கட்டும் பொறுப்பை தாவீதின் குமாரனிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தரிடத்திலிருந்து வரங்களையும் தாளந்துகளையும் பெற்றிருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் அவருக்கு சித்தமான வேளையில் கட்டி எழுப்பப்படும். அதை கர்த்தருடைய கிருபையினால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடித்து விடலாம். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்போது அதற்கு ஆயத்த வேலைகளையும் செய்ய வேண்டும். தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று யோசித்தார். ஆனால் அதற்குரிய ஆயத்த வேலைகளை செய்ய வேண்டும் என்னும் யோசனை தாவீதின் இருதயத்தில் ஏற்படவில்லை. இப்போது கர்த்தர் அது பற்றி நாத்தானுக்கு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இதுவரையிலும் எந்த ஒரு ஆலயத்திலும் வாசம் பண்ணவில்லை. அவர் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினார். கர்த்தர் நாத்தானிடம் தம்முடைய வாசஸ்தலத்தை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் நாத்தானிடம், நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கடந்த கால கிரியைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு, கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் 540 வருஷங்களாக உலாவினேன். இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவினேன். நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் கேட்கவில்லை. ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். தாவீது போன எவ்விடத்திலும் அவனோட இருந்தேன். தாவீது சத்துருக்களையெல்லாம் அவனுக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கினேன். கர்த்தர் இதுவரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். இதுவரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணின கர்த்தரால் இன்னும் கொஞ்ச காலம் அங்கே வாசம் பண்ண முடியும். கர்த்தர் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக பார்ப்பதில்லை. ஆலய கட்டிடம் அழகாய் இருக்க வேண்டும் என்றும் அது ஆடம்பரமாய் அழகுபடுத்தப்பட வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம். புறம்பான அழகே நம்முடைய கண்களுக்கு பிரத்யட்சமாய் தெரிகிறது. கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தின் வெளித்தோற்றம் அலங்காரமாய் இருக்கிறதா, அது ஆடம்பரமாய் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்ப்பதில்லை. கர்த்தர் ஆலயத்தின் பரிசுத்தத்தை பார்க்கிறார். கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய வாசஸ்தலமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ள வருகிறவர்களும் பரிசுத்தத்தோடு வர வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தம். இதுவே அவருக்கு பிரியமானது. தேவனுடைய பெட்டி இதுவரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருந்தது. கர்த்தர் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினார். ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டால்தான் அங்கே தம்முடைய பிரசன்னம் இருக்கும் என்று கர்த்தர் எங்கும் சொல்லவில்லை. அவர் பெரிய ஆலய கட்டிடத்தில் இருப்பது போல சாதாரண கூடாரத்திலும் இருப்பார். கர்த்தர் தம்மை ஆராதிக்க வருகிற ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னமும் இருக்கும். பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தாலும் அது தேவாலயத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய பெட்டி இருக்கும் இடத்தில் இருக்கும். கிறிஸ்துவானவர் உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளமாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் இருந்த வரையிலும் கூடாரத்திலே உலாவினார். அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி அலைந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலம் வரையிலும் அவருக்கென்று சொந்தமாக வீடு இல்லை. அவர் வானத்தில் பரமேறி போகும் வரையிலும் இந்த பூமியிலே அவருக்கு வீடு இல்லை. பரலோகத்திலே தம்முடைய பிதாவின் வீட்டில் தமக்கு வாசஸ்தலம் இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவானவருடைய பிதாவின் வீட்டிலே பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து
தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இயேசு கிறிஸ்துவின் சபை தேவனுடைய பெட்டியைப் போல இருக்கிறது. பெட்டி கூடாரத்தில் இருப்பது போல கர்த்தருடைய சபையும் கூடாரத்தில் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சம் நித்திய நகரம் அல்ல, பரலோகமே நமக்கு நித்திய நகரம். தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் ஆசரிப்பு கூடாரத்தை ஆலயம் என்று பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 5:7. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சங்கீதம் 29:9. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். சங்கீதம் 65:4. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். சங்கீதம் 138:2. தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கேயும் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அதுவே அவருடைய வாசஸ்தலம், அதுவே கர்த்தருடைய கூடாரம், அதுவே கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் தமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலின் செங்கோலை பிடித்திருக்கிற எந்த ராஜாவினிடத்திலும் சொல்லவில்லை. கர்த்தர் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளிடத்திலும் தமக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னதில்லை. நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? 1 நாளாகமம் 17:6. செங்கோல் என்னும் வார்த்தை ராஜாக்களையும் பிரபுக்களையும் குறிக்கிறது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பில் இருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கோப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாய் இருக்கும் என்றார். எசேக்கியேல் 19:14. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோவில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். எண்ணாகமம் 24:17. கர்த்தர் நாத்தானை நோக்கி, நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ என்று கேட்கிறார். கர்த்தர் நாத்தானிடம் தாம் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொல்லச் சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாத்தான் அந்த நன்மைகளை தாவீதுக்கு நினைவுபடுத்த வேண்டும். தாவீது இப்போது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறார். இதற்கு முன்பு அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் தாவீதை சாதாரண நிலைமையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று கர்த்தர் நாத்தானிடம் தாவீதுக்கு சொல்லச் சொல்கிறார். கர்த்தர் தாவீதை சாதாரண நிலையில் இருந்து உயர்த்தியது மாத்திரமல்ல, அவர் தாவீதின் சத்துருக்களை எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்மூலமாக்கினார். தாவீது போன எவ்விடத்திலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதினுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கிருபையினால் தாவீது இம்மட்டுமாக செலுத்தியிருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு பூமியில் இருக்கிற
பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இதனால் தாவீதுக்கு இஸ்ரவேலின் மேல் அதிகாரமும் ஆளுகையும் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் தாவீதை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் உயர்த்தியதோடு மற்ற தேசங்களிலும் உயர்த்துகிறார். தாவீதுக்கு இஸ்ரவேல் தேசத்திலே கனமும் மகிமையும் மதிப்பும் மரியாதையும் உண்டானது போல மற்ற தேசங்கள் மத்தியிலும் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாயிற்று. கர்த்தர் தாவீதுக்கு பெரிய நாமத்தை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தருடைய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து தம்முடைய வார்த்தைகளை அவர்கள் மத்தியிலே நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கொடுத்திருக்கிறார். தாவீதின் ஆளுகையில் இஸ்ரவேல் ஜனத்தார் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அவர்களுக்கு அமைதியும் ஆறுதலும் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி சொல்லும்போது, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே வாக்குத்தத்த தேசத்தில் குடியேறுவார்கள். அப்போதிலிருந்து அவர்கள் எங்கும் அலையாமல் தங்கள் தேசத்திலேயே குடியிருப்பார்கள். நியாயக்கேட்டின் மக்கள் இனிமேல் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டார்கள். இது வருங்காலத்தில் நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனமாகும். இந்த தீர்க்க தரிசனம் எப்போது நிறைவேறும் என்பதற்கு மேலும் பல தீர்க்க தரிசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்த தேசத்தை நியமித்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை 2 முறை வாக்குத்தத்த தேசத்தில் நாட்டினார். மோசே, யோசுவா ஆகியோரின் காலத்தில் முதலாக இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியேறினார்கள். அசீரிய பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் 2ஆம் முறையாக வாக்குத்தத்த தேசத்தில் குடியேறினார்கள். கானான் தேசத்தில் முறையாக குடியேறிய பின்பு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்களுடைய துன்மார்க்கம் மிகுதியாயிற்று. இதனால் கர்த்தர் அவர்களை தேசத்திலிருந்து அகற்றி போட்டார். வாக்குத்தத்த தேசத்தில் 2ஆம் முறையாக குடியேறிய பின்பும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். இதனால் கர்த்தர் அவர்களை தேசங்கள் மத்தியில் சிதறடித்தார். இஸ்ரவேல் புத்திரரை மறுபடியும் கூட்டிச் சேர்ப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் தேசத்தில் குடியேறுவார்கள். அதன் பின்பு அவர்கள் எங்கும் அலைந்து திரிவதில்லை. நியாயக்கேட்டின் மக்கள் இதற்கு முன்பு அவர்களை சிறுமைப்படுத்தியது போன்று இனிமேல் சிறுமைப்படுத்த மாட்டார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனத்தார் சத்துருக்களால் சிறுமைப்படக்கூடாது. நியாயக்கேட்டின் மக்கள் அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:6. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசம். கானான் தேசத்திலே சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனத்தார் நியாயக்கேட்டின் மக்களால் இனிமேல் சிறுமைப்பட மாட்டார்கள். சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை கானான் தேசத்திலிருந்து துரத்திவிட மாட்டார்கள். புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்கி அடிமைப்படுத்த மாட்டார்கள். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை குறித்து வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி என்பது தாவீதின் காலத்தை குறிக்கும் வாக்கியமாகும். இஸ்ரவேல் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்கி இளைப்பாறும். அதன் பின்பு அந்த இளைப்பாறுதல் முறிக்கப்படும். பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசங்கள் மத்தியில் அலைந்து திரிவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி தாவீதின் காலத்தில் உண்டாகும் இளைப்பாறுதலையும் மற்றொரு பகுதி புதிய பூமியில் உண்டாகும் இளைப்பாறுதலையும் குறிக்கும். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புவதாக தாவீது கூறுகிறார். ஆனால் கர்த்தரோ தாவீதிற்கு ஒரு வீட்டை கட்டுவதாக கூறுகிறார்.
தாவீது கர்த்தருக்கு பௌதீக பொருட்களால் ஆன ஆலயத்தை கட்டுவதாக கூறுகிறார். ஆனால் கர்த்தரோ தாவீதுக்கு ஆவிக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய வீட்டை கட்டுவதாக கூறுகிறார். தாவீதின் சந்ததி ஒருபோதும் அழிந்து போவதில்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பௌதீக பொருளால் ஆன வீட்டையும் கட்டி கொடுத்தார். இஸ்ரவேல் தேசம் அழிந்து போன போது தாவீதின் வீடும் அழிந்து போயிற்று. கர்த்தர் மறுபடியும் வந்து தாவீதின் வீட்டை கட்டுவார் என்று பல தீர்க்க தரிசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இது சபை காலத்திற்கு பின்பு வருங்காலத்தில் நிறைவேறும். எல்லா தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் இதற்கு ஒத்திருப்பதாக யாக்கோபு கூறியிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள் தாவீதுக்கும் சத்துருவாய் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் இங்கு உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன் என்று சொல்லுவது தாவீதுக்கு சொல்லப்படும் விசேஷித்த வாக்குத்தத்தமாகவும் இருக்கிறது. நியாயக்கேட்டின் மக்கள் என்பது பெலிஸ்தரை குறிக்கிற வார்த்தை. இவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நீண்ட காலமாக வாதையாகவும் கொள்ளை நோயாகவும் இருந்தார்கள். பெலிஸ்தர் இனிமேல் இஸ்ரவேல் புத்திரரை சிறுமைப்படுத்த மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் சிறுமைப்பட மாட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்கு மறுபடியும் சொல்லிவிட்டு அவர் தாவீதையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறார். கர்த்தரோ தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 2 சாமுவேல் 7:11. கர்த்தர் இங்கு சொல்லும் வாக்குத்தத்தங்களில் சில தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு பின்பு சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிறார். கர்த்தர் இங்கு சொல்லும் வாக்குத்தத்தங்கள் யூதாவின் சிங்காசனத்தில் அமருகிற எல்லா ராஜாக்களுக்கும் பொதுவாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாவீதுக்கு உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இந்த நித்திரை மரணத்தை குறிக்கும். மரணம் என்பது ஆவி சரீரத்திலிருந்து பிரிந்து போகும் நிலைமை. சரீரம் மரித்த பின்பு அது மண்ணுக்கு போகும். ஆத்தும நித்திரை என்று ஒரு நிலையும் இல்லை. ஆத்துமா ஒருபோதும் மரிப்பதில்லை, அது நித்தியமானது. உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கியத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கும் காரியங்களின் விவரம் வருமாறு: தாவீதின் கற்ப பிறப்பு அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான். தாவீதின் அந்த குமாரன் இன்னும் பிறக்கவில்லை. தாவீது இன்னும் பத்சேபாளை சந்திக்கவில்லை. தாவீதுக்கு பின்பு அவருடைய கற்ப பிறப்பாகிய சாலமோனுக்கு கர்த்தர் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார். கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவார். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோனில் இது நிறைவேறிற்று. மேலும் தாவீதின் குமாரனாகிய மேசியாவிலும் இது நிறைவேறிற்று. அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் நித்திய சிங்காசனம் இன்னும் ஸ்தாபனம் பண்ணப்படவில்லை. ராஜாக்களின் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட அவருடைய சிங்காசனம் தற்காலிகமானது. அது முடிவுற்றது. இனிமேல் வரப்போகிற ராஜ்யபாரம் நித்தியமானது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார். தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனாலும் தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான திட்டங்களையும் பொருட்களையும் சேகரித்து கொடுப்பார். தாவீதின் குமாரனாகிய சாலமோனே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிப்பது போல தாவீதின் குமாரனாகிய சாலமோனையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சாலமோனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார். சாலமோன் கர்த்தருக்கு சுவிகார புத்திரனாய் இருப்பார். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று கர்த்தர் சாலமோனை குறித்து சொல்லுகிறார். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்னும் வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை பற்றி மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியம் சாலமோனிலும் கிறிஸ்துவிலும் 2 முறை நிறைவேறி இருக்கிறது.
சாலமோன் பாவம் செய்தார், அதனால் தண்டிக்கப்பட்டார். தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவோ ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆனாலும் நாம் அவருக்குள் நீதிமானாக இருக்கும் பொருட்டு அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்தார். அவர் நமக்காக பாவமானார். கர்த்தர் நம்முடைய பிதாவா இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது நம்முடைய பாக்கியம். விசுவாசிகளாகிய நமக்கு இதைவிட பெரிய ஆசீர்வாதமோ சிலாக்கியமோ பாக்கியமோ வேறு எதுவும் இருக்க முடியாது. பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் இங்கு ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காயப்படுத்தும் நோக்கத்தோடு அடிக்க மாட்டார். அவர் நம்மை மென்மையாக கண்டித்து திருத்துவார். தங்கள் பிள்ளைகளை சிட்சியாத தகப்பன் யாருமில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்தாலும் அடித்தாலும் அவர்களை தம்மை விட்டு விலக்கிவிட மாட்டார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தமது கிருபையை சவுலிடத்திலிருந்து முழுவதுமாக விலக்கி போட்டார். அதுபோல சாலமோனுக்கு செய்ய மாட்டார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் அனைவருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ரெகொபெயாம் ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரில் 10 கோத்திரத்தார் தாவீதின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம் பண்ணி தாவீதின் ராஜாசனத்தை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டித்தார். ஆனாலும் தாவீதின் குடும்பத்தாரோடு 2 கோத்திரத்தார் எப்போதுமே கூட இருந்தார்கள். இவர்கள் தாவீதின் குடும்பத்தை விட்டு விலகி போகவில்லை. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்தார். தாவீதுக்கு பின்பு அவருடைய குமாரன் சாலமோனும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தார். ஆனால் சாலமோனுக்கு பின்பு அவருடைய குமாரன் ரெகொபெயாமின் காலத்திலே சமஸ்த இஸ்ரவேல் தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் 2ஆய் பிரிந்தது. தாவீதின் குடும்பத்தார் தெற்கு யூதா தேசத்தில் உள்ள 2 கோத்திரத்தாரை மாத்திரமே ஆட்சி செய்தார்கள். தாவீதின் ராஜாசனம் எண்ணிக்கையில் குறைந்து போயிற்று. ஆனாலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தாவீதின் சந்ததியாரிடத்தில் தங்கியிருக்கிறது. தாவீதின் குடும்பத்தார் எண்ணிக்கையில் குறைந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை அவர்களை விட்டு விலக்கப்படவில்லை. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் தாவீதின் குமாரனாகிய சாலமோனோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் பூரணமாய் நிறைவேறும். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அப்போஸ்தலர் 13:22-23. கர்த்தர் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று தாவீதின் குமாரனுக்கு வாக்கு பண்ணினார். இந்த வாக்குத்தத்தம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? எபிரெயர் 1:5. கர்த்தர் தாவீதின் குமாரனுடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை குறித்து வாக்குத்தத்தமாய் சொல்லும்போது, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்றும், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்றும் சொல்லுகிறார். வீடு என்பது தாவீதின் ராஜாசனத்திற்கு வந்த அவருடைய குடும்பத்தாரை குறிக்கும். தாவீதின் ராஜாசனம் யோயாக்கீனில் முடிவுற்றது. இவனுடைய மறுபெயர் கோனியா. இஸ்ரவேல் புத்திரர் சிறையிருப்புகளுக்கு போனபோது
தாவீதின் ராஜ்யம் முடிவு பெற்றது. தாவீதின் சந்ததியில் அதன் பின்பு வேறு எவரும் யூதாவிலும் எருசலேமிலும் ஆட்சி புரியவில்லை. சிதேக்கியாவின் காலத்தில் ராஜ்யபாரம் தாவீதின் வம்சத்தை விட்டு அகன்று போனது. இவன் யூதாவின் ராஜாக்களின் வம்சத்தில் வரவில்லை. மத்தேயு 1வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலும் சிதேக்கியா இடம்பெறவில்லை. லூக்கா 3வது அதிகாரத்தில் நாத்தான் மூலமாக வரும் தாவீதின் வம்ச வழியிலும் இவன் இடம்பெறவில்லை. தாவீதின் ராஜ்யம் யூதாவில் முதலாக ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பின்பு இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கும் தாவீது ராஜாவானார். இது தாவீதின் ஆரம்பகால ராஜ்யமாகும். மேசியாவின் காலத்தில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் ஒன்று சேர்க்கப்படும் போது அந்த ராஜ்யம் தாவீதின் ஆரம்ப காலத்து ராஜ்யத்தை போல இருக்கும். அப்போது மேசியா இஸ்ரவேல் புத்திரரை பாலஸ்தீனத்தில் நித்திய காலமாக ஆட்சி புரிவார். 2 சாமுவேல் 7:16வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் வீடு, ராஜ்யம், ராஜாசனம் ஆகியவை நித்தியமானவை. நேபுகாத் நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய போது இவை 3மே ஒளிந்து போயிற்று. அதன் பின்பு இம்மூன்றில் ஒன்று கூட மறுபடியும் ஸ்தாபிக்கப்படவில்லை. ராஜ்யமும் ராஜாசனமும் சிதேக்கியாவை விட்டு அகன்று போயிற்று. மேசியா வரும் வரையிலும் அது தாவீதின் வம்சத்தில் இருந்து பிரிந்திருக்கும். மேசியா அதன் பின்பு அதை ஆளுகை செய்வார். தாவீதின் வீடு, ராஜ்யம், ராஜாசனம் ஆகியவை அகற்றப்படும். அதன் பின்பு மேசியாவின் காலத்தில் அவை மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் தாவீதுக்கு 3 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: உன் வீடு என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் மாத்திரமே பொருந்தும். தாவீதின் குடும்பத்தார் இஸ்ரவேல் தேசத்தை இப்போது ஆளுகை செய்யவில்லை. தாவீதின் ராஜ்யம் எப்போதோ முடிந்து போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மாத்திரமே இன்றும் நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மாத்திரமே என்றும் நிலைத்திருக்கும். கர்த்தர் தாவீதை குறித்து தம்முடைய வார்த்தைகளை நாத்தானுக்கு வெளிப்படுத்துகிறார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொல்லுகிறான். நாத்தான் ஆரம்பத்தில் தாவீதை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் என்று சொன்னான். ஆனால் இப்போது தான் தாவீதுக்கு ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளுக்கு முரணாக சொல்லுகிறான். நாத்தான் முதலில் சொன்னது அவனுடைய சொந்த வார்த்தை. நாத்தான் இப்போது சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தை. தமக்கு ஆலயம் கட்ட கர்த்தர் தாவீதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தம்முடைய கிருபைகளையும் வாக்குத்தத்தங்களையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். கர்த்தர் தாவீதுக்கு இந்த வசன பகுதியில் ஒரு சில காரியங்களை முன் அறிவித்திருக்கிறார். அவற்றின் விவரம் வருமாறு: நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்க அவர்களை நாட்டினேன். இனி அவர்கள் அலையாமல் இருப்பார்கள். அவர்களுடைய சொந்த ஸ்தலங்களில் குடியிருப்பார்கள். நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருப்பார்கள். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும்.